தேதி குறித்த விஜய் விரைவில் மக்களை சந்திக்க திட்டம். தாவேகாவினுடைய அடுத்த கட்ட நகர்வு என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். விஜய் கட்சி தொடங்கி ஒரு வருஷம் ஆக போகுது. வர பிப்ரவரி 2ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தினுடைய 1ஆம் ஆண்டு விழா இருக்கும். அது 2ஆம் ஆண்டு தொடக்கம் அப்படிங்கிறதுனால அடுத்த 1 இயரில் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தோடு விஜய் களமிறங்க போவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விஜய் தான் இப்போ ஷூட்டிங்கில் இருக்காரு, அவர் எங்கேருந்து மக்களை சந்திக்க போகிறாரு அப்படின்லாம் சில பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லையா. ஆனால் விஜய் ஷூட்டிங்கை இந்த 2 அல்லது 3 மாதத்துக்குள்ளே, அதிகபட்சம் மார்ச் மாதத்துக்குள்ளே ஷூட்டிங்கை முடிச்சுட்டு முழுமையாக அரசியல் களத்துக்கு வரப்போகிறாரு. அதற்கான வேலைகள் ரொம்ப வேகமாக நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க தாவேகாவை சேர்ந்த மூத்த நிர்வாகிகள். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பிப்ரவரி 2ஆம் தேதி தாவேகா தொடங்கப்பட்டு 1 வருஷம் கம்ப்ளீட் ஆகுது இல்லையா. அன்னைக்குள்ள கட்சியில் முக்கிய பதவிகளுக்கான பொறுப்பாளர்களை நியமிக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவை விஜய் கொடுத்திருக்கிறார். அக்டோபர் 27ஆம் தேதி முதல் மாநில மாநாடை தாவேகா நடத்தியிருந்தாங்க. பெரிய அளவுக்கு கூட்டம் வந்தது. அதன் பிறகு புத்தக வெளியீட்டு விழாவில் விஜய் பேசினதுன்னு சொல்லி அவருடைய அரசியல் நகர்வுகள் அப்படிங்கிறது மாதத்துக்கு ஒரு நாள் தான் இருக்குது, மற்ற நாட்களுக்கு அவர் களத்துக்கு வர மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை தொடர்ந்து வைக்கிறாங்க இல்லையா. அது எல்லாத்தையுமே விஜய் கவனித்து கொண்டிருப்பதாகவும், இப்போ தாவேகா தரப்புல என்ன ஒர்க் போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கும்போது நிர்வாகிகள் நியமனம், ஆனால் அதில் ஒரு சில இழுபறி இருப்பதாகவும் சொல்லப்படுது. ஏன்னா கட்சி மாநாடு நடத்தின பிறகு நிர்வாகிகள் நியமனத்தை வேகமாக முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவை விஜய் போட்டிருக்காரு. இந்த வேலைகள் எல்லாமே புசி ஆனந்த் உள்ளிட்ட அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளாக இருக்கிற வெங்கட்ராமன் போன்றவர்கள் தான் ஈடுபட்டு இருக்காங்க. ஆனால் மாநாடு முடிந்து 3 மாதங்கள் முடிய போகுது. இப்போ வரைக்கும் மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்படலை. ஏற்கனவே விஜய் மக்கள் இயக்கமா இருந்தப்ப யார் யாரெல்லாம் மாவட்ட பொறுப்பாளர்களா இருந்தாங்களோ அவங்க தான் இப்போ தற்காலிகமா அந்தந்த மாவட்டத்துக்கான பொறுப்பாளர்களா இருக்காங்க. கட்சியில நிறைய பேர் புதுசாக சேர்ந்திருக்காங்க. பொறுப்புகள் எதிர்பார்க்கிறவங்க இருக்காங்க. ஏற்கனவே இருக்கக்கூடியவர்கள் நல்லா வேலை செய்யறவங்க ஒரு பக்கம் இருக்காங்க. இல்லைங்க இவரெல்லாம் சரியில்லை, இவரை மாற்றணும் அப்படின்னு சொல்லக்கூடிய லிஸ்டும் ஒரு பக்கம் இருக்கு. இப்போ நிர்வாகிகள் நியமனத்தில் ஒரு பெரிய இழுபறி இருக்கிறதுனால அதை விரைந்து முடிப்பதற்கான ஒரு வேலையை குயிக்காக பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா 3 மாதத்துக்குள்ளே அவர் ஷூட்டிங் முடிக்க போகிறாரு அப்படின்னா மார்ச் இறுதியில் இருந்தே அவர் மக்கள் சந்திப்பை தொடங்க போவதாக சொல்கிறாங்க. அப்போ பிப்ரவரி 2ஆம் தேதி அதற்கான அறிவிப்பும் வெளியாகும். அவருடைய மக்கள் சந்திப்புங்கிறது எந்த முறையில் இருக்க போகுது, பொதுக்கூட்டங்கள் போட போகிறாரா, மாநாடு நடக்க போதா மண்டல அளவில், இல்லை நடைபயணம் போக போகிறாரா, இப்படி எந்த மெத்தடை தேர்வு செஞ்சு அவர் மக்களை சந்திக்க போகிறாரு அப்படிங்கிற அறிவிப்பு எல்லாமே அந்த பிப்ரவரி 2ஆம் தேதி வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த அறிவிப்பு வரும்போது கட்சியினுடைய கட்டமைப்பு பலமாக இருக்கணும் இல்லையா. விஜயனுடைய கட்சிக்கு புதியவர்கள் நிறைய பேர் வராங்க, மாநாட்டில் கூட்டம் சேர்ந்தது, நாங்கள் தான் ஆல்டர்னேட்டிவ் அப்படிங்கிறதெல்லாம் அவர்களுடைய பலமாக இருந்தாலும் கட்சியினுடைய கட்டமைப்புன்றது ரொம்ப முக்கியம். கட்டமைப்புனா என்ன? இப்போதைக்கு தாவேகாவை பொறுத்த வரைக்கும் பொதுச் செயலாளர், பொருளாளர், தலைவர், தலைமை நிலைய செயலாளர் இருக்காரு, உறுப்பினர் சேர்க்கை அணின்னு சொல்லி அதற்கு சில பொறுப்பாளர்கள்னு சொல்லி இப்படி குறிப்பிட்ட எண்ணிக்கையில் மட்டும்தான் இப்போதைக்கு பொறுப்பாளர்கள் இருக்காங்க. அது தவிர்த்து செய்தி தொடர்பாளர்கள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு அவர்களும் இயங்கிக்கிட்டு இருக்காங்க. இதை தவிர்த்து மாநில அளவிலேயே நிறைய பொறுப்புகள் போட வேண்டியதாக இருக்கும். சார்பு அணிகளுடைய செயலாளர்கள், ஒவ்வொரு மாவட்டத்துக்கான பொறுப்பாளர் அல்லது செயலாளர், ஒன்றிய, நகர, கிராமம் வரைக்கும் பொறுப்பாளர்கள் நியமிக்க வேண்டிய ஒரு தேவை இருப்பதனால அதை விரைந்து முடிப்பதற்கான ஒர்க்கை இன்னும் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா ஏற்கனவே 3 மாதம் ஆயிடுச்சு, இப்போ வரைக்கும் நிர்வாகிகள் நியமனத்தை முடிக்க முடியலை அப்படிங்கிற ஒரு குழப்பமும் ஒரு பேச்சும் பரவலாக தாவேகா நிர்வாகிகளுக்குள்ளேயே இருக்குது. என்னங்க இது, நம்ம எப்படியும் ஜனவரிக்குள்ளே பதவியெல்லாம் போட்டுருவாங்க, நம்ம ஏரியாவில் நம்ம கட்சி வேலைகளை பார்க்கலான்னு பார்த்தா இப்போ வரைக்கும் அறிவிக்காமல் இருக்காங்களே, சரி என்னதான் காரணம், ஏன் இவ்வளோ டிலே ஆகுது அப்படின்னு கேட்கும்போது ஒரு சில காரணங்கள் பிரதானமாக சொல்லப்படுது. ஒரு மாவட்டங்களில் விசாரிக்கும் போதும் சரி, அதே நேரத்தில் தலைமைக்கு நெருக்கமாக இருக்கவங்க, இப்படி எல்லா தரப்புலையுமே சொல்லக்கூடிய காமனான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பதவிக்கு ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் கோரிக்கை வைக்கிறாங்க. இப்போ ஒரு மாவட்ட செயலாளர் பதவி இருக்குது ஒரு மாவட்டத்தில் அப்படின்னா அதுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் கேட்கறது இயல்பு தான். எல்லா கட்சியிலும் இது நடக்கும் தான், தாவேகால மட்டும் ஒன்றும் புதுசு கிடையாது. ஆனால் மற்ற கட்சிகளில் தலைவரோ அல்லது தலைமை கழகத்தில் இருக்கக்கூடியவர்களோ ஒரு முடிவெடுத்து நீ தான் மாவட்ட செயலாளர் அப்படின்னு சொன்னால் அவங்களை எதிர்த்தோ இல்லை அவங்களுக்கு போட்டியாவோ வேற யாரும் செயல்பட முடியாது. அது இங்க இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு ஏற்கனவே பழக்கப்பட்ட விஷயம் தான். ஆனா ரசிகர் மன்றமாக இருந்து மக்கள் இயக்கமாக மாறி இப்போ ஒரு அரசியல் கட்சியா மாறும்போது இப்போ நான் தான் இந்த இடத்துக்கு மாவட்ட செயலாளராக வரணும் அப்படிங்கிற ஒரு டிமாண்டை பல பேர் வைக்கிறாங்க. ஒரு சில மாவட்டங்களில் மிகப்பெரிய அளவுக்கு குழப்பம் இருக்குன்னு சொல்றாங்க. அதே நேரத்தில் பிரச்சனையே இல்லைப்பா, இவர் ஒருத்தர் தான் இங்க
இவரை தலைமை நியமிச்சுட்டா கட்சி பணிகள் நடக்கும் அப்படிங்கிற மாவட்டமும் இருக்கு. இதுல வந்து ஒரு சொல்யூஷனை கொண்டு வருவதற்கான முயற்சியை வந்து பல கட்டங்களா எடுத்திருக்காங்க. விஜய் வந்து டெட்லைன் கொடுத்தது அப்படிங்கிறது ஏற்கனவே ஓரிரு முறை அவர் வந்து இந்த டேட்டுக்குள்ள முடிங்கன்னு சொல்லியிருக்காரு. ஆனாலும் முடிக்க முடியல. இன்னைக்கு தேதி வரைக்கும், இந்த வீடியோ பேசக்கூடிய இந்த தேதி வரைக்கும் நிர்வாகிகள் நியமனத்தில் வந்து ஒரு இறுதியான முடிவை எடுக்க முடியாத ஒரு சூழல் தான் அங்க இருக்கு. விஜய் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பிப்ரவரி 2ஆம் தேதி கட்சியினுடைய முதல் ஆண்டு விழா இருக்கு. அந்த தேதிக்குள்ள எனக்கு நீங்க முதற்கட்ட பட்டியலையாவது கொடுத்தாக வேண்டும். அப்படி கொடுக்கிற பட்சத்துல தான் அடுத்ததாக மக்கள் சந்திப்பு நடக்கிற அந்த நாட்களுக்குள்ள மீதம் இருக்கிற நிர்வாகிகளையும் நீங்க நியமிக்கும் போது, இப்ப உதாரணத்துக்கு விஜய் திடீர்னு இப்ப விருதுநகர் மாவட்டம் போறாரு, இல்ல திருநெல்வேலி போறாரு, இல்லனா இன்னொரு பக்கம் கோவையோ அல்லது கடலூருக்கோ போறாருன்னு வைங்களேன். அங்க ஒரு மாவட்ட செயலாளர், நகர செயலாளர், ஒன்றிய செயலாளர் பொறுப்பாளர்கள் இருக்கும்போது தானே வந்து அது ஒரு சிஸ்டமேட்டிக்கா இருக்கும். இல்லனா இவர் வந்து ஏதோ ஒரு இடத்துக்கு போறாரு, அங்க கூட்டம் வருது அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு ஆர்கனைஸ்டா இருக்காது. ஏதோ நடிகர் போனாரு கூட்டம் வந்துருச்சுன்ற மாதிரி சொல்லிடுவாங்க. நம்ம வந்து ஒரு அரசியல் கட்சியாக ஃபார்ம் ஆகிட்டோம், மக்கள் செல்வாக்கு இருக்குன்ற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கிறோம். அதை வந்து கட்சி கட்டமைப்பாக மாற்றி காமிக்கும் போது தான் வாக்காளர்களுக்கும் நம்பிக்கை ஏற்படும். அதனால அதை வந்து குயிக்கா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தீர்க்கமான முடிவோடு தான் இருப்பதா சொல்றாங்க. இதுல இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நிர்வாகிகள் நியமனத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க சொல்லியும் விஜய் உத்தரவு போட்டிருக்காரு. ஏன்னா நிர்வாகிகள் நியமிக்கப்பட்ட பிறகு இது வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய பவர்ஃபுல்லான கட்சிகள் அவங்கள தங்களுடைய கட்சிகளுக்கு இழுப்பதற்கான முயற்சியை செய்வாங்க. ரொம்ப வீக்கான நிர்வாகிகளை போட்டாலோ அல்லது குற்ற பின்னணி இருப்பவர்களை பொறுப்புகள் கொடுத்தாலோ அது வந்து மற்ற கட்சிகளுக்கு சாதகமாயிடும். இப்போ ஒரு கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்போ அல்லது முக்கியமான பொறுப்போ கொடுக்குறாங்கன்னு வைங்களேன், அது எதிர்கட்சிகள் அரசியல் செய்யறதுக்கு ஒரு வசதியான விஷயமா போயிடும். இன்னொன்று, அந்த வழக்குகளை காரணம் காட்டி நீ இங்கே வரல அப்படின்னா உன் மேலே நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு ரீதியில் கூட கடந்த காலங்களில் பல கட்சிகள் நடந்திருக்கு. அந்த மாதிரி யாருமே வந்து நிர்வாகிகளாக அறிவிக்கப்பட்ட பிறகு மாற்று கட்சியில் இணையறதோ இல்லை அவங்க வந்து திடீர்னு ரிசைன் பண்ணிட்டு போகிறதோ நடந்துடக்கூடாது. அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்காக தான் சரியான நிர்வாகிகளை நியமிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பண்ணுறாங்க. இதுவும் கூட டிலே ஆகிறதுக்கான ஒரு காரணம்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு சில தரப்பினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, புஷி ஆனந்துக்கு நெருக்கமாக இருந்தால் போதும், அவருக்கு நம்ம நேரடியாக போய் அவரை பார்க்கறது, அவருக்கு நம்ம வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு சிக்னல்ஸ் கொடுக்கும்போது அவருடைய ஆதரவாளராக இருந்தாலே பதவி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லியும் சில பேர் முயற்சிக்கிறதாகவும். ஆனால் விஜய் தரப்புல இருந்து ஒரு விஷயத்தை கிளியரா சொல்லியிருக்காங்க. அவர் முக்கியமா அவர் எதிர்பார்க்கிறது சொல்லியிருப்பது என்ன அப்படின்னு கேட்கும்போது, இவர் என்னுடைய ரசிகராகவே இத்தனை ஆண்டு காலம் பயணிச்சிருக்கிறாரு. அவருடைய ஏரியால, அவர் எந்த ஏரியால இருக்காரோ அந்த இடத்துல விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக எந்த அளவுக்கு ஒரு சோசியல் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் ஒரு மாவட்ட செயலாளராகவோ ஒன்றிய செயலாளராகவோ நகர செயலாளராகவோ வரும்போது மற்றவர்களை அனுசரித்து போவாரா அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் செக் பண்ணுங்க. அதே நேரத்தில் அவங்களுக்கு ஏதாவது கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்கா, அவங்களுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறதையும் முழுமையாக ஆய்வு செய்து அவங்களுக்கு பொறுப்பு கொடுங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. எனவே இந்த கிரைட்டீரியா எல்லாத்தையுமே பார்த்து தாங்க நாங்கள் பதவி வழங்கணும், அதனால தான் இந்த டிலே இருக்கு அப்படின்னு அவங்க தரப்புல இருந்தே சொல்றாங்க. எது எப்படியோ அடுத்ததா தாவேகாவினுடைய ஒரு முக்கியமான ஈவெண்ட் அப்படிங்கிறது பிப்ரவரி 2ஆம் தேதி தான் நடக்க போகுது. அது எப்படி இருக்க போகுது, அதில் என்னென்ன விஷயங்கள் பேச போகிறாங்க, அது எங்கே நடக்க போகுது அப்படிங்கிற விவரங்கள்லாம் இனிமேல் தான் தெரிய வரும். அதையும் நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். இந்த 3 மாத காலம் அப்படிங்கிறது தாவேகாவுக்கு ஒரு முக்கியமான டைம் பீரியட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா விஜய் முழுமையாக ஷூட்டிங் முடிச்சுட்டு அரசியல் களத்துக்கு வர வரைக்கும் கட்சியுடைய கட்டமைப்பு பணிகளை முழுமையாக பூர்த்தி செய்து நிர்வாகிகளெல்லாம் நியமித்து களத்துக்கு விஜய் வரும்போது ஒரு முழுமையான கட்சியாக தாவேகா தயாராக இருக்கணும். அதற்கான வேலைகள் நடந்துட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்தடுத்து இந்த நகர்வுகள் எப்படி இருக்குன்னு நம்மளும் பார்ப்போம். உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.